நல்ல சிரிப்பொண்டு சிரிச்சுட்டு சொன்னார், உங்களால பொது வேட்பாளரை போட முடியாது. ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலம் ஒருமித்து வரமாட்டினம், அது தங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்டுக் கொண்டிருப்பினோம். ஆகவே தமிழ் பொது வேட்பாளரை உங்களால ஒருவரை கண்டுபிடிக்கவும் முடியாது. அவர் சொல்றார் 40 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு அரசியல் ரீதியான எந்த விதமான நாட்டமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவையானது வேலை வாய்ப்பு. நாங்கள் அரசாங்கம் வேலை வாய்ப்பை கொடுத்தால் உங்களுடைய மக்கள் எல்லோரும், இளைஞர்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் திரும்பி விடுவார்கள். ஆகவே அவைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. தமிழ் மக்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது, இதை கொடுக்கக்கூடாது என்பதிலே ஒற்றுமை இருக்கின்றது. தங்களுக்குள்ள வாக்குகளை கேட்கறதுக்கு வந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவை எந்த விதமான ஒரு வித்தியாசமான கருத்துக்களும் இல்லை. தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே போரின் பின்னர் அவர்களின் நடவடிக்கைகள் ஒரு இன்னோவேட்டிவ், புதுமை மிக்கதாகவோ அல்லது இன்டலெக்சுவல், அறிவுபூர்வமானதாகவோ இருந்து வரவில்லை. வெறும் உணர்ச்சி பூர்வமாகவே அவர்கள் நடந்து கொள்ள தலைப்பட்டிருக்கின்றார்கள். போர்க்காலங்களிலே அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் யாவும் நெருக்குதல் பாற்பட்டது. புலிகள் இருந்தார்கள், அவர்கள் பேசினார்கள், அதன் காரணத்தினால் அவர்கள் சரி இப்படி நான் செய்யறோம், அப்படி செய்யறோம், அக்ரிமெண்ட், கம்யூனிகே, அப்படி இப்படி எல்லாம் வந்தது. போராளிகளின் கரங்கள் தளர அரசாங்கங்கள் தாம் முன்னர் செய்த வாக்குறுதியில் இருந்து விடுபட தொடங்கி. பொது வேட்பாளர் என்பது வெறுமனே எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை மாற்றம் வெளியிலே கொண்டு வர்றதுக்காக அல்ல. அதை வைத்து தமிழ் மக்களிடையே ஒருங்கிணைந்த ஒரு சிந்தனையை, அவர்கள் ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள். நெருக்குதலால் மட்டும்தான் அரசாங்கத்தின் மனோநிலையை மாற்றலாம். இது எப்பொழுதுமே நான் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றேன். எமது புலம்பெயர் உறவுகளும் நாமும் எமது நலன் விரும்பிகளும் ஒன்று சேர்ந்து அவற்றை வகுத்து நடைமுறைப்படுத்துவதாலேயே நாம் வெற்றி அடைய முடியும். அனைத்துலக உயிரோடை தமிழ், ILC தமிழ், உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்கள் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை உயிரோடை உறவுகளுக்கு எடுத்து வர இருக்கின்றார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு முதலில் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் அவர்களை உயிரோடை அன்பர்கள் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வாங்கோ. வணக்கம். முதலில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் பரபரப்பாகவும் ஒரு சிக்கலான நிலையில் உள்ளது. ஏனெனில் எந்த சிங்கள வேட்பாளரும் யாருமே தெளிவான பெரும்பான்மையை கொண்டிருக்கவில்லை. இந்த நிலையில் அனைத்து சிங்கள வேட்பாளர்களும் தமிழ் சமூகத்தின் ஆதரவை தேடுகின்றார்கள். அதன் ஒரு விளைவாகத்தான் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 3 நாள் வடக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். நீதியரசர், உங்களையும் உங்களுடைய வீடு தேடி வந்து சந்தித்து சென்றிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். உயிரோடை உறவுகளுக்கு என்ன கூறினார் என்று உங்களால் கூற முடியுமாக இருந்தால் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் கூறுவதிலே ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் வந்தது சம்பந்தமாக நான் சில விடயங்களை சொல்ல வேண்டி இருக்கின்றது. அவருடைய கூட்டம் எதுக்கும் நான் போகவில்லை. இப்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்தவர், யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, எந்த கூட்டத்துக்கும் நான் போகவில்லை. அவர் தானாகவே, நான் 2 தரம் பாராளுமன்றத்துக்கு போகாம விட்டனான். என்னுடைய கார் கராஜில் இருக்குது, வேற கார்கள்ல போறது கஷ்டப்பட்டு நான் போகவில்லை. அப்ப அவர் அதே ஒரு காரணமா வச்சு பாராளுமன்றத்துக்கு வர இல்லை, தன்னுடைய கூட்டங்களுக்கும் வர இல்லை. ஆகவே எனக்கு சோம் இல்லைன்னு என்ன சோம் பார்க்கறதுக்கு தான் வந்தார். அப்படிதான் சொன்னார் எனக்கு வந்து. ஆனா நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறேன். ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பயணம் என்றுதான் வர வேண்டுதான் நான் கூட வேணும். அவர் வந்து நான் நினைக்கிற மாதிரிக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மா விதுரர்கிட்ட போகேக்க, விதுரர்ல சந்தேகம் ஏற்படுகிறதுக்கு, துரியோதனனுக்கு சந்தேகம் ஏற்படுத்துறதுக்கு அங்க போயிட்டு அவர் கணையாளியை போடவும், அவருக்கு மற்றவர் கணையாளியை எடுக்க அவருடைய காலில் விழுந்து மாதிரியும் இப்படி எல்லாம் செய்து அவை இந்த மனசை மாத்திரத்துக்காக வேண்டி செய்தவர். இதே மாதிரி தான் இங்கே வர்றதால விக்னேஸ்வரன் வந்து அவை தன்னோட மிச்சம் க்ளோஸ் என்று காட்டி மக்கள் மனசுல என் சம்பந்தமாக சில சந்தேகங்களை எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருந்திருக்கு.
அப்படி செய்துவிட்டு எனக்கூடாக தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறலாம் என்ற ஏதோ ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடும். சரி, பரவாயில்லை. அவர் வந்து எங்களிடம் ரீதியாக இந்த மாதிரி எங்களுக்கு நன்மைகளை பெற்று தர்றதுதான் முக்கியமாக பேசிக்கொண்டு போனார். அப்ப பொருளாதார ரீதியாக செய்யும் பொழுது அவர் சொன்னார், மாகாணத்துல இப்படி செய்வோம், மாகாணத்துல அப்படி செய்வோம்னா. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், மாகாண எலெக்ஷன்ஸ் தேர்தல் வராமல் நாங்கள் எப்படி செய்யறோம்? இல்ல இப்ப இந்த தேர்தலுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று சொன்னார். இது சம்பந்தமாக நீட்ட விரும்பவில்லை. அதுக்கு பிறகு ஒரு இடத்திலே பொது வேட்பாளர் சம்பந்தமாக பேசினார். நான் சொன்னேன், எங்களுக்கு பொது வேட்பாளர் ஒன்று தேவையா இருக்குது. இரண்டால் மற்ற இதுவரை காலமும் எவருமே எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் இல்லை, தீர்ப்பதாக கூறி ஒன்றும் நடைபெறவில்லை. ஆகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளர் ஒன்றதில் நாங்கள் மிகவும் கண்டிப்பாக அதை செய்து கொண்டு இருக்கோம். பெரிய நல்ல சிரிச்சுட்டு சொன்னார், உங்களால பொது வேட்பாளரை போட முடியாது. ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலம் ஒருமித்து வரமாட்டினம், தங்களுக்குள்ள பிரச்சனைப்பட்டு கொண்டிருப்பினோம். ஆகவே தமிழ் பொது வேட்பாளரை உங்களால ஒருவரை கண்டுபிடிக்கவும் முடியாது என்று சொன்னார். சரி, இருந்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு அதை விட்டாச்சு. அதுக்கு பிறகு அவர் வேறு சில விஷயங்களையும் கூறினார். முக்கியமாக அரசியல் ரீதியாக நான் ஏதாவது எங்கள் சம்பந்தமாக கேட்கும் போது அதை தட்டிக்கொண்டு வேற ஏதாவது பொருளாதார ரீதியாகத்தான் பேசுவார். இன்னும் ஒரு காரணம், அதாவது நான் அவருடைய கூட்டங்களுக்கு போகாம இருந்ததுக்கு காரணம், சென்ற வருடம் திருமதி நிர்மலா சந்திரஹாசனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு குழு அமைத்தோம். அந்த குழுவின்படி மாகாண சபையினுடைய அதிகாரங்களை மத்திக்கு எடுத்துக்கொண்டது என்னென்னத்தை எடுத்துக்கொண்டு போனார்கள் என்பது சம்பந்தமாக ஆராய்ந்து அவற்றை திரும்பவும் மாகாண சபைக்கு கொண்டு வர்றது சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம். அவர் அதை எல்லாம் மிகவும் உற்சாகத்துடன் எங்களோடு சேர்ந்து அதை செய்வதாக கூறிவிட்டு அவர்களுடைய பெயர்களை கெசட் பண்ற என்று சொல்லி செப்டம்பர் மாதம் 1 என்று வர அதை செய்யாம விட்டுட்டார். அப்ப இப்போ 9 மாசமே அவர் இன்னும் ஒன்றுமே செய்ய இல்லை. அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்க அதை செய்யாம விட்டுட்டீங்களே, இவ்வளவு எங்களோட நல்லா காய்ச்சி போட்டு அப்படி செய்து போட்டு. இல்ல அதுல அந்த 155S என்ற இதுல இப்படிப்பட்ட ஒரு கமிட்டியை நியமிக்க முடியாது. ஏனென்றால் அது 1987 இந்த சட்டம் வரையக்குதான் அது முடியும், இப்ப முடியாது என்று ஏதோ ஒரு அட்டர்னி ஜெனரல் அவருக்கு அட்வைஸ் பண்ணது என்று சொல்லி அதுல இருந்து தப்பிட்டார். ஆகவே அது உண்மை இல்லை. அதை நாங்கள் அது சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அது அப்படி இருந்தால் அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கணும், இதுதான் காரணம் என்று. அதையும் செய்ய இல்லை. எனவே அவர் அரசியல் ரீதியாக தனக்கு என்ன ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டு போறதுக்கு தான் வந்திருக்கார். ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் ஒன்று, மாகாணமும் மத்தியும் சேர்ந்து நாங்கள் பல பொருளாதார ரீதியாக விஷயங்களை செய்யலாம் என்று சொன்னார். அப்ப நீங்கள் கடைசியா அதிலே நீங்கள் மத்தி வந்து எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நீங்க யோசிக்கிறீங்கன்னு நான் சொன்னேன். இப்ப அவர் சொன்னார், அப்படி இல்லை, அது வந்து மத்திக்கு இருக்கிற சில அதிகாரங்கள் இருக்குது, மாகாணத்துக்கு இருக்கிற அதிகாரங்கள் இருக்கு, அது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகணும் என்ற மாதிரி சொன்னார். ஆகவே இவ்வாறான சில விஷயங்களே ஒழிய அவர்கிட்ட இருந்து புதுமையாக எதுவுமே அவர் சொல்லவில்லை. இது ஏதோ காரணத்துக்காக என் மீது தமிழ் மக்கள் கொஞ்சம் என்னை கேள்விக்குறியாக்குவதற்கு வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். உற்சாகமாக அவர் கூறுவார் என்றால் தேவை இருக்கின்றது இல்லையா? உங்களூடாக சில தமிழ் மக்களுடைய வாக்கை பெறுவதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கலாமா என்று நாடி பிடித்து பார்ப்பதற்காக அவர் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் என்று கூறியது எனக்கு மகிழ்ச்சி. என்னவென்றால் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது என்றால், நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள், அல்லது ரணில் விக்ரமசிங்கா உங்களை பயன்படுத்துகிறார். இப்ப நீங்கள் கூறினீர்கள் எவ்வாறு நீங்கள் ஒரு ஐமிச்ச கண்ணோடு பார்த்ததை, அதைத்தான் தமிழ் மக்கள் கூறிக்கொண்டு வந்திருந்தார்கள். கடந்த காலத்திலும் பேச்சுவார்த்தை என்று வரும்பொழுது அவர் உங்களினூடாக சில விடயங்களை நகர்த்த பார்த்தார். நீங்கள் ஏனைய தமிழ் கட்சிகளோடு பேசவில்லை, அவருடைய வழியில் நீங்கள் நடந்து போவதாக அந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இன்று நீங்கள் இதை கூறும் பொழுது, நேரடியாக எங்களுடைய மக்களுக்கு வந்து கூறும் பொழுது, இதைத்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது நீங்கள் வடமாகாண சபை முதல்வராக இருந்த பொழுது கூட அதைத்தான் நீங்கள் செய்து வந்தீர்கள். உடனடியாக ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி நீங்கள் மக்களுக்கு என்ன நடந்த என்ற விடயங்களை கூறுவீர்கள். ஆனால் அந்த கடந்த பேச்சுவார்த்தையின் பொழுது நீங்கள் அவ்வாறு கூறவில்லை என்று மக்கள் மத்தியில் ஒரு விசனம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் அவரிடமிருந்து சில விஷயங்களை செய்ய வேண்டி இருந்தது. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மாகாணத்தில் இருந்து
பறிக்கப்பட்ட எங்களுடைய அதிகாரங்களை திரும்ப பெற வேண்டிய அவசியம் இருந்தது. நான் கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரனுடன் சேர்ந்து இது சம்பந்தமாக பேசிக்கொண்டு வந்தது என்னென்றால், எப்படியாவது எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திரும்ப கொண்டு வந்தால் 13வது திருத்த சட்டத்தில் ஓரளவு நன்மைகளை பெற முடியும் என்றால், இவர்கள் ஒரு புதிய அரசியல் யாப்பை தருவதற்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியல. அது சம்பந்தமாக சர்வதேச நாடுகள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியல. அந்த குறுகிய இடைப்பட்ட காலத்திலே 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு சில நன்மைகளை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற எண்ணத்திலே அந்த 13வது திருத்த சட்ட மாகாண சபைகளினுடைய அதிகாரங்கள் எவ்வளவை மத்தியால் பறிக்கப்பட்டது என்பது சம்பந்தமானவற்றை செய்யறதுக்கு தான் இந்த குழுவை பற்றி கருத்திருந்தோம். ஆகவே நான் மற்றவர்கள் எது சொன்னாலும் இதை உடனே செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருந்தபடியால் நான் அதை தனித்துவமாக சில விடயங்களிலே ஈடுபட்டு செய்து கொண்டு போயிருந்தேன். அதை மற்றவர்கள் அதை வித்தியாசமாக நினைத்திருக்க கூடும். ஆனால் அதிலே நான் தோல்விதான் கண்டேன். அவர்கள் அது செய்ய இல்லை. செய்கிறேன்னு சொல்லி போட்டு கடைசியா செய்ய இல்லை. இதுதான் பிடித்திருக்கிறது. அதாவது நீங்கள் தோல்வி கண்டேன் என்று ஒப்புக்கொள்கிறீர்கள். அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோடு நீங்கள் சென்றீர்கள், ஆனால் அது பலனளிக்கவில்லை என்பதை நீங்கள் நேரடியாக எங்களுடைய மக்களுக்கு கூறுவதற்கு அதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ஐயா, இப்பொழுது நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பது அரசு தலைவருக்கான தேர்தல். ஜனாதிபதி தேர்தலுக்கான பொதுவான தமிழ் வேட்பாளரை களமிறக்குவது ஒரு முக்கியமான விடயம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அவ்வாறு நிறுத்தினால் இது தமிழ் மக்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு, தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு இது வழிவகுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது முக்கியமானது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதன் ஊடாக எமது பிரச்சனைக்கான தீர்வுகளை தேடுவதற்கான பேச்சுவார்த்தை மற்றும் தீவிர உரையாடல்களில் ஈடுபட அது வாய்ப்பளிக்காது. காரணம், மற்ற வேட்பாளர்கள் ஏதாவது உத்தரவாதங்களை தமிழர்களுக்கு தருவதாக இருந்தாலும், இப்ப இந்த மற்ற சிங்கள வேட்பாளர்கள் தருவதாக இருந்தாலும் அவை அந்தரங்கமாகத்தான் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். we will give that to you, we will do that, we will do that this என்று பிறகு வந்த உடனே அதிகாரத்துக்கு வந்த பிறகு உத்தரவாதங்கள் எல்லாம் வாக்குறுதியில அவை காத்தா விட்டுடலாம். ஆகவே இவ்வாறான ஒரு நிலையில நாங்கள் தனி ஒரு பொது வேட்பாளரை போடுவதற்கு காரணம், இன்று வரையான எமது அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்கள் அந்த சிங்கள வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதாலே எங்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் நாங்கள் இதுவரையில் பெறவில்லை என்ற அந்த அடிப்படையிலே அவர் பொது வேட்பாளர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவார். சிங்கள பௌத்தர்களின் உண்மையான வரலாறு பற்றி எடுத்து எம்புவார். ஐக்கிய நாடுகள் சபையினால் நடத்தப்பட வேண்டிய வடக்கு கிழக்கு மக்கள் தீர்ப்புக்கு, அதாவது ரெஃபரண்டம், நமது வடகிழக்கு மக்களின் ஆதரவை பெறுவதற்கு அவர் முயற்சி செய்வார். ஆகவே இவ்வாறான வேலைகளில் தான் அவர்கள் ஈடுபடுவார்களே ஒழிய இதிலே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள்ட்ட இருந்து ஒரு பேரம் பேசக்கூடிய மாதிரி நடைபெறாது என்பது என்னுடைய கருத்து. அதாவது நிலத்தில் மக்களின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தி அரங்கத்தில் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பொது வேட்பாளரின் கடமையாக இருக்கும். அதை நீங்கள் நினைவில் வச்சிருக்கோம். இப்ப நாங்கள் பொது வேட்பாளராக என்று பேசும் பொழுது பலவிதமான கருத்துக்கள் அங்கு வருகின்றது. புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உயிரோடை தமிழில், ILC தமிழில் நாங்கள் கடந்த 4-5 மாதங்களாக பேசிக்கொண்டு வருவது என்னவென்று சொன்னால், இது ஒரு செய்தியை கூறுவதாக இருக்கும். அதாவது சர்வதேச நாடுகள், ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற சர்வதேச நாடுகளுக்கு ஒரு செய்தியை கூறுவதாக இருக்கும். இனி தமிழ் இனம், அந்த நாட்டில் 2 இனங்கள் வாழ்ந்தது, நாங்கள் எங்களுடைய தமிழினத்துக்கு வாக்களிப்பதாக இது அமையும் என்று வெளிப்படுத்த வேண்டும். அதை தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் அவ்வாறு ஒரு தமிழ் வேட்பாளருக்குத்தான் தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே ஆய்வாளர்களோடு உரையாடும் பொழுது அந்த கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அப்பொழுது கூறினார்கள், அப்படி என்று சொன்னால் ஒரு பேரம் பேசுகின்ற தன்மையை உருவாக்குவதற்கு நாங்கள் இதை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நல்லெண்ண சமிக்கைகளை வெளிப்படுத்தும் வகையில் முன் நிபந்தனைகளை கொடுத்து இவற்றை நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்கள், அதனூடாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்று அவர்களுடைய கோட்டுக்குள் பந்தை அனுப்பிவிடுவதாக அவ்வாறு நீங்கள் பார்க்கவில்லையா? நாங்கள் அவ்வாறு செய்வதிலும் பார்க்க, அவர்கள் எங்களை நாடி அந்த கேள்விகளை கேட்டால் நாங்கள் அது சம்பந்தமாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லலாம். இப்பொழுது நாங்கள் ஏதாவது ஒன்று போய் பேச போனா நாங்கள் முன்னர் நடந்த மாதிரி தான் நடக்கும். முன்னர் நாங்கள் we will do that, don't we will do that என்று தான் சொல்லுவினோம். ஆகவே அவையிலிருந்து நாங்கள் எழுத்துல எடுக்க இயலாது. ஒரு 3வது நபரை கொண்டு வந்து அக்ரிமெண்ட் எழுதவும் இயலாது.
அப்ப அந்த நிலையில நாங்கள் இதை எங்கள்ட பாட்டை செய்து கொண்டு போயிருக்க அவ வந்து நாங்கள் உங்களுக்கு இதை தருவோம் அதை தருவோம்னு சொல்லிக்க சரி இதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க பார்ப்போம் இல்ல சொல்லி அதைத்தான் அதை இப்ப ரணில் வெளிப்படையாக சொல்ல வைக்க அவர்களும் வேண்டும். செய்கின்றார். இல்ல வெளிப்படையாக தாங்கள் என்ன தமிழருக்கு தரப்போறோம் என்று எந்த நேரத்திலையும் சொல்ல இல்ல. அவர் சொல்றார் 40 வயசுக்கு குறைஞ்ச பிள்ளைகளுக்கு அரசியல் ரீதியான எந்த விதமான நாட்டமும் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு தேவையானது வேலை வாய்ப்பு. நாங்கள் அரசாங்கம் வேலை வாய்ப்பை கொடுத்தால் உங்களுடைய மக்கள் எல்லோரும் இளைஞர்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் திரும்பி விடுவார்கள். இவ்வாறான கருத்தை தான் இப்பொழுதும் கொண்டு வச்சு கொண்டிருக்கார். ஆகவே எங்களுடைய அரசியல் ரீதியான பிரச்சனைகளை பற்றி அதுக்கு என்ன மாதிரியான தீர்வு கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி அவரிடம் எந்த விதமான ஒரு கருத்துக்களும் இல்லை. நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருடையும் அதே மாதிரி இருக்கார். 13வது திருத்த சட்டத்தை போலீஸ் பவர் இல்லாம தர்றேன்னு இவர் சொன்னார். போலீஸ் பவரோட தர்ற அந்த போலீஸ் பவர் இல்ல 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவேன் என்று சஜித் சொன்னார். அப்ப நான் தான் கேட்டேன் என்னென்றால் நீங்களே இப்படி சொல்லியிருக்கீங்க அப்ப தமிழ் மக்கள் உங்களுக்கு அதுக்காக வாக்களிக்காமல் விடுவீனன் தானே. இல்லை இல்லை நீங்கள் போய் சஜித்திட்ட கேட்டு பாருங்க அவரும் போலீஸ் பவர் தரமாட்டார். ஆகவே அவைக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்குது. தமிழ் மக்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது இதை கொடுக்கக்கூடாது என்பதிலே ஒற்றுமை இருக்கின்றது. தங்களுக்குள்ள வாக்குகளை கேட்கறதுக்கு வந்தாலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில அவை எந்த விதமான ஒரு வித்தியாசமான கருத்துக்களும் இல்லை. ஆகவே நாங்கள் அவைகிட்ட போய் கேட்கறதிலையும் பார்க்க நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போகும்போது அவர்கள் வந்து ஏதாவது சொல்லும் போது சரி நீங்கள் தர்றதென்று சொல்றதை வெளிப்படையாக சொல்லுங்க. ஆனால் எங்களுடைய பொது வேட்பாளர் வாக்கு கேட்டுக்கொண்டுதான் போவார். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் யோசிப்போம் என்ன செய்வோம் என்று சொல்லலாம். அப்படித்தான் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். இதே நேரம் சில வெளிநாடுகள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதை விரும்பவில்லை என்று கருத்துக்கள் வருகிறது. சமீபத்தில் கூட ஜூலி சங் அவர்கள் வடமாகாணம் வந்த பொழுது ஏன் பொது வேட்பாளர் என்ற அந்த கருத்தை முன்வைத்த விடயங்களை நீங்களும் கூட கடந்த முறை பேசும்பொழுது கூறினீர்கள். என்ன காரணத்துக்காக இவர்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு விரும்பவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவர்கள் வந்து சிங்கள வேட்பாளர்களே யாராவது ஒருவர் அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தற்போது இருக்கும் மும்முனை தேர்தலிலே மும்முனை போட்டியிலே யாருக்கு இது போகும் என்பது தெரியாது. இதிலே யாருக்கு சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவு கிடைக்குமோ அவர் கட்டாயமாக வெல்லுவார். அதை ரணிலும் வந்து அன்றைக்கு சொன்னார். நானா தான் கேட்டான், do you think your election is going to be won on the basis of the minority votes? And yes, certainly என்று சொன்னார். அப்ப அவர் அதுதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கார், மைனாரிட்டி ஓட்ஸ் தனக்கு கிடைக்கும். ஆகவே மைனாரிட்டி ஓட்ஸ் யாருக்கு கிடைக்குதோ அவ வெல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏனென்றால் இந்த 3 பேரும் சிங்கள வாக்குகளை 3ஆ பிரிச்சு வச்சிருக்கிறார். அப்ப அவைக்குள்ள கூடிய வாக்குகளை முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் கூடிய ஒரு ஆளுக்கு கொடுத்தால் அந்த ஆள் வெல்லக்கூடும். இதனால் தான் இந்த விதமான ஒரு கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். சிறப்பு. இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நிறைவாக இன்னும் ஒரு கருத்து நிலவுகிறது என்றால், இப்பொழுது பொதுப்படையாக இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவது முக்கியம் என்ற விதத்தில் எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பவர்கள், அவர்களிடமிருந்து சலுகை பெறுபவர்கள் சில வேளைகளில் இதை திசை திருப்புவதற்கு பார்க்கிறார்கள். அதாவது விருப்பு வாக்கை ஒரு சிங்களவருக்கு போடலாம் என்ற விதத்தில் கூட சிலர் பேசுவதை நான் கேட்டிருக்கின்றேன். இதை நீங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்றால், நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள் நாங்கள் இரு தேசமாக இருக்கின்றோம். சிங்களவர்கள் தங்களுடைய அரசு தலைவருக்கு வாக்கு போடுவதும் தமிழர்கள் தங்களுடைய ஒரு தலைவருக்கு வாக்கு போடுவதும் என்ற விதத்தில் பார்க்கும் பொழுது இதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? மேலே அந்த கருத்தை கொண்டு வந்தவனே நான் தான். ஏனென்றால் தமிழ் மக்களிடையே பல விதமான பிரிவினைகள் இருக்கின்றன. ஒரு கணிசமான தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களினுடைய தமிழ் தேசியத்தை விரும்புகின்றார்கள் இல்லை. அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு சேர்ந்து எண்ணத்தை கறக்கலாம், பிடிக்கலாம், ஏற்கலாம் என்ற எண்ணத்திலே தான் இருக்கின்றனர். அவ்வாறான மக்களை பற்றி நான் கூறும்போதுதான் இந்த கருத்தை நான் வெளியிட்டேன். அது எங்களுக்கு தேவையானது முதலாவது வாக்கு எங்களுக்கு தான் தரப்பட வேண்டும். உங்களை விட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் எங்களுக்கு முதலாவது ஓட்டை தர வேண்டும் என்று சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், கணிசமான தமிழ் மக்களுடைய வாக்கு அங்கங்கே பிரிபட்டு இருக்கும் போது, அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் அரசாங்கத்தோடு தொடர்பு இருக்கும் போது அவர்களையும் தமிழர்கள் என்ற முறையிலே இந்த போட்டிக்குள் இழுத்து விட்டால் என்ன என்ற எண்ணத்திலே. ஆனால் என்னுடைய ஆதரவாளர்கள் பலர் அதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நான் அவர்களுக்கு அது புரியவில்லை என்றால் நான் அதை மேலதிகமாக பேச மாட்டேன். ஆனால் என்னுடைய கருத்து அதுதான்,
தமிழ் மக்கள் எங்களுக்கு இப்ப வந்து இந்த பொது வேட்பாளருக்கு ஒரு 7, 8, 9 லட்சம் வாக்குகள் கிடைக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு 12,000 இப்ப குறைஞ்சிருக்கு. 15ல இருந்து 12 லட்சம் தான் வந்திருக்கு இப்ப எங்களுடைய. அப்ப அதுல அரைவாசி என்ன 6, 7, 8 கிடைச்சால்தான் தமிழ் மக்கள் பெருவாரியாக எங்கள் பொது வேட்பாளர் ஊடாக சில நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள் என்ற கருத்தை நாங்கள் நிலைநிறுத்தலாம். அவ்வாறான ஒரு கணிசமான அளவு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதானால் நாங்கள் மக்களுக்கிடையே பிரச்சனைகளை, பிரிவினைகளை, எங்களுடைய பாரம்பரிய எதிர்ப்புகளை இதெல்லாம் வச்சு கொண்டிருக்க முடியாது. இவ்வாறான டக்ளஸ் தேவானந்த போன்ற அவர்களையும் நாங்கள் தேடி அவர்களோடு பேசி, நீ தமிழன் நான் தமிழன், இதுக்காக நாங்கள் எங்களுடைய வருங்கால தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை நீங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்க விடக்கூடாது, உங்களுக்கு தேவையான யாருக்காவது நீங்கள் வாக்களியுங்கள், ஆனா முதல் வாக்கை ஒரு தமிழ் பொது வேட்பாளருக்கு அளியுங்கள் என்று கூற முடியும் என்ற கருத்தை நான் தான் முதலிலே கூறியிருந்தேன். ஆனால் எங்கள் தமிழ் மக்களிடையே அதற்கு வரவேற்பில்லை, எனக்கு அது தெரியும். அது மக்கள் யோசித்து எதை சொல்லுகின்றார்களோ அதன் அடிப்படையிலே நான் செல்வேன். ஆனால் இதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக இது தொடர்பாக தமிழ் மக்களுக்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த விருப்பு வாக்கை போடுவதற்கு அவர்களிடம் நாடுவார்கள், அதை கவனமாக கையாள வேண்டும் என்பதைத்தான் பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். அது உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொன்று யோசிக்கணும், அவர்கள் வாக்களிக்க போகும்பொழுது அவர்கள் தனியத்தான் போகின்றார்கள். அவர்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கும் போட்டு அவைக்கும் போடலாம், ஒருத்தர் கேள்வி கேட்க முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ் மக்கள் சில பேர் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பாத அளிக்கும் நேரத்திலே தங்களுக்குரிய ஒருவருக்கும் வாக்களிக்க கூடும். இல்ல, அது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவ்வாறு செயல்படாவிட்டால், அதாவது இன்னும் ஒரு விருப்பு வாக்கை இன்னும் ஒரு சிங்கள அரசியல்வாதிக்கு போட்டால் இந்த பொது வேட்பாளரை நிறுத்துவதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இல்லையா? ஏனென்றால் இல்ல, அப்படி இல்லை. ஏன்னா பொது வேட்பாளர் வந்து வேற விஷயங்களை சொல்ல போறார். அவர் வந்து போட்டியில கலந்து கொள்ள ஒரு ஆள் இல்லை. அவருக்கு போட்டி தேவையில்லை, அவர் வெல்ல மாட்டார். அவர் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உலகத்துக்கு எடுத்து சிங்கள மக்களுடைய சரித்திரத்திலே இருக்கிற பிள்ளைகளை வெளிப்படுத்துறது, தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் என்ன என்பதை பற்றி வெளிப்படுத்தி, அதாவது ஒரு ரெஃபரண்டம் வைப்பது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுப்பது, இப்படி பலவிதமான விஷயங்களை அவர் வெளிப்படுத்த போகின்றார். இது வந்து போட்டியில நாங்கள் கலந்து கொள்ள இல்லை. சில பேருக்கு போட்டியில கலந்து ஆசை இருந்தால் அதை அதையும் ரெண்டையும் கொண்டு வந்து அந்த கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, நன்றி. நாங்கள் தொடர்பாக தேர்தல் நாள் அறிவித்த பின்பர் நாங்கள் இது தொடர்பாக உரையாடலாம். நன்றி. நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இனியா, தமிழர்களிடையே ஒரு ஒருமித்த கருத்து ஒன்று நிலவுகின்றது என்னவென்றால், 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழ் மக்கள் உள்ளூர் அரசியல்வாதிகளாலும் மற்றும் சர்வதேச நாடுகளாலும் துரோகிக்கப்பட்டுள்ளதாக ஒரு சரியான ஒரு தீர்வுக்கான பாதையில் முன்னர் காண முடியவில்லை என்று ஒரு கருத்து ஒன்று நிலவுகின்றது. இது குறித்து நீங்கள் என்ன எவ்வாறு பார்க்கிறீர்கள்? தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே போரின் பின்னர் அவர்களின் நடவடிக்கைகள் ஒரு இன்னோவேட்டிவ், புதுமை மிக்கதாகவோ அல்லது இன்டெலெக்சுவல், அறிவுபூர்வமானதாகவோ இருந்து வரவில்லை. வெறும் உணர்ச்சி பூர்வமாகவே அவர்கள் நடந்து கொள்ள தலைப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இதனால பெரிய ஒரு பிழை செய்திருக்கின்றார்கள். தமிழ் மக்களின் அரசியல் நடவடிக்கைகளை ஒரு நிறுவனப்படுத்த தவறியது ஒரு பெரிய பிழை. கட்சிகளுள் பிரிவினைகள், போட்டி, பொறாமை என்று வந்தபோது ஓரிரு கட்சி தலைவர்கள் அவற்றை ஒரு மாதிரி தீர்த்து வச்சு அவர்களுடைய கட்சிகளே அவர்களுடைய குரல் தான் ஓங்கி இருந்தன. இதுவரை காலமும் அப்படி நீங்க பாத்துக்கிட்டா ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தருடைய குரல் தான் ஓங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியினுள்ளே பல்வேறு கட்சிகள், அந்த ஒவ்வொரு கட்சியின் அல்லது பல்வேறு கட்சிகள் சேர்ந்து தமக்குள் கலந்துரையாடி தமிழ் மக்களுக்கு எது தேவை, அதை எவ்வாறு அடைவது என்று ஒன்று கூடி தீர்மானித்து முன் செல்வதற்கு நாங்கள் தவறிவிட்டோம். அதை நாங்கள் மனசிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன காரணம்? சுயநலம். நாங்கள் சுயநலமாக சிந்திக்கிறது காரணத்தினாலே எங்களுடைய கட்சி
வெற்றி பெற வேண்டும், மற்றவர்கள் மேலே வருவதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று அப்படி கூறுவதால் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது இப்ப பாருங்கள், இந்த போராட்டத்தின் பொழுது எவ்வளவு தியாகங்கள், எவ்வளவு அர்ப்பணிப்புகள், இவையெல்லாம் தெரிந்த அரசியல்வாதிகள் இவ்வாறு சுயநலத்தோடு செயல்படுகிறார்கள் என்று அவ்வாறு கூறிவிட்டு செல்வதை. போராட்டத்திலே ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளிலே அந்த காலத்திலே ஈடுபட்டவர்கள் தான் இப்பொழுது அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் சார் அதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய மனோநிலை சுயநலம், அரசாங்கத்திடம் இருந்து எண்ணத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே அவர்களுடைய கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பு அரசாங்கத்திடம் இருந்து அல்லது அரசியல்வாதிகளிடமிருந்து எதனை பெற்றுக்கொள்ளலாம் தனிப்பட்ட முறையிலே என்றது. தமிழ் மக்களினுடைய வருங்காலம், அவர்களுடைய ஏகோபித்த அபிலாஷைகள், எண்ணங்கள், அவர்களுடைய இளம் சமுதாயத்தினுடைய வருங்காலம், இவற்றை பற்றி அவர்கள் நினைப்பதாக தெரியவில்லை. அதனால் தான் உங்களுக்கு சொன்ன, இட் வாஸ் நாட் இன்னோவேட்டிவ் நோ இன்டெலெக்சுவல். எங்களுடைய அரசியல்வாதிக்கு இந்த தூர பார்வை இருக்க இல்லை. அந்த தூர பார்வை இல்லாத காரணத்தினால் அந்த இடத்திலே இருந்தோண்டு தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்ததால தான் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் பெரும்பாலும் தமிழ் மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய விதத்திலே வளர்ச்சி பெறவில்லை. நீங்கள் கூறினீர்கள், இடையூறுகள் என்ன? அதற்கான இடையூறுகள் என்ன? அதற்கான இடையூறுகள் என்று எல்லாவற்றையுமே சுத்தி பார்த்தால் அதிலே தனிப்பட்ட விதத்திலே தங்கள் கட்சிகளை கொண்டு நடத்த வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம். அப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கட்சி தான் முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருத்தரா யோசித்துக் கொண்டிருந்தால் தமிழ் மக்களுடைய வருங்காலம் அதனால பாதிக்கப்பட போகும். இப்ப பாருங்கள், தமிழ் மக்களுக்கிடையே அவர்களோடு நெருக்கமாக அரசியல்வாதிகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வருகின்றது. அவர்களுடைய பிரச்சனைகள், நாளாந்தம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை இவர்கள் எந்த விதத்திலும் உதவி செய்வதை இவர்களால் காண முடியவில்லை என்று நிறைய குற்றச்சாட்டுகள் வருகின்றது. அதற்கு என்ன காரணம்? அவ்வாறு செய்வது அது உண்மை என்றுதான் நாங்கள் சொல்லணும். இப்ப நேற்று முன்னாள் ஒரு அரசியல் கைதி என்னோட பேசினார். அவர் சொன்னார், தொடக்கத்திலே இருந்து ஐயா நீங்கள் தான் இந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பல நடவடிக்கைகளே எடுத்து வந்திருக்கின்றீர்கள் என்று. நான் தொடக்கத்திலே அவர்கள் சார்பிலே பல நடவடிக்கைகளிலே ஈடுபடும் போது 36 பேர் இருந்த தமிழ் அரசியல் கைதிகள் இப்ப 12க்கு வந்துட்டார். நான் ஜனாதிபதியோட பேசிக்க அவர் சொன்னார், உடனுக்குடனே என்னால விடுவிக்க முடியாது, படிப்படியாக விடுவிக்கின்றேன் என்று. இப்ப 36ல இருந்து 12க்கு வந்திருக்கு. இப்ப அந்த 12ஐயும் வெளியில எடுக்கிறதுக்கு தான் நேற்று அவர்கள் எனக்கு டெலிபோன் பண்ணி கேட்டவர், சார் இது ஏதாவது செய்யலாமா? ஆகவே இவ்வாறான சில நடவடிக்கைகளிலே மக்கள் சார்பாக நடந்து சிலர் தயங்குகின்றனர். அரசாங்கம் யோசிக்கும், அரசாங்கத்திட்ட பிறகு நாங்கள் போய் எதையும் கேட்க முடியுமோ என்று இவ்விதமான சில பயம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் மக்கள் சார்பாக நடவடிக்கைகளை எடுக்காமல் வேறு விதமாக அவர்கள் கருதி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது மக்களிடையே ஒரு வித எழுச்சி ஒன்று வந்திருக்கின்றது சொல்ல வேண்டும். ஏனென்றால் பல பல விஷயங்கள் நடக்கும் போது அவர்கள் காணிகளை வந்து அளக்க போகும்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஆகவே மக்கள் இப்பொழுது தாங்களாகவே இது சம்பந்தமாக நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கி இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகளை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த பொது வேட்பாளர் சம்பந்தமாக கூட சிவில் சொசைட்டி தான் எல்லாம் செய்து கொண்டு போகுது. அரசியல் தலைவர்கள் அதிகம் இதில் ஈடுபடவில்லை. அவர்கள் ஒன்றில் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அல்லது ஒதுங்கி நிற்கின்றார்கள். ஆனால் சிவில் சொசைட்டி, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ரிலிஜியஸ் லீடர்ஸ், ட்ரேட் யூனியனிஸ்ட், டீச்சர்ஸ், இப்படி சிவில் சொசைட்டி மக்கள் தான் இது சம்பந்தமாக பலவிதமான நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே இவ்வாறான அவர்களுடைய நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்டது எங்களது தமிழ் இனம்தான். அதனால்தான் நமது தமிழ் மக்களின் மனங்களிலே ஒருவித விரக்தியும் ஏமாற்றமும் குடிகொண்டு இருக்கின்றது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். மற்றது நீங்க 2வது பகுதி உங்களுடைய கேள்வியில, அதே போல் சர்வதேச சமூகமும் உரிய நடவடிக்கைகளில் இறங்கி தமிழருக்கு நீதியையும் அரசியல் தீர்வுகளையும் கொண்டு வரவில்லை என்ற ஆதங்கமும் மக்கள் மனதிலே இருக்கிறதா. ஆனால் ஒரு முக்கிய விடயத்தை நாம் மறக்கக்கூடாது. சர்வதேச சமூகமானது உலக ரீதியான அரசியல், சர்வதேச உறவுகள் போன்றவற்றை அனுசரித்துத்தான் தமது விடயங்களிலே எங்களுடைய விடயங்களிலே உள்ளிடக்கூடும். ஆகவே உடனே மாற்றங்களை நாம் அவர்களிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. சர்வதேச சமூகத்தின் நடவடிக்கைகள் நீண்ட செயற்பாடுகளின் கூடாகவே வெளிவருகின்றன. நீங்க பார்த்திருப்பீங்க, சில நேரத்தில் 20-30 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த யூகோஸ்லாவியா அங்கே அப்பேற்பட்டவர்கள் எல்லாரும் தண்டனைக்குள்ளாகினது கன காலத்துக்கு பிறகு.
சர்வதேச சமூகம் எமக்காக எதுவுமே செய்யவில்லை என்று நாம் கூறும்போது, இந்த மட்டுப்படுத்தப்பட்ட சர்வதேச உள்ளீடுகளால் நாம் இதுவரை ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றோம் என்பதை நாங்கள் மறக்கலாம். ஏனென்றால் சர்வதேச மனித உரிமை சட்டங்கள், ஐக்கிய நாடுகளின் செயற்பாடுகள், அல்லது சர்வதேச உறவு முறைகள் யாவும் எல்லாமே எமக்கு மேலும் இடர்கள் வராது தடுத்து வருகின்றன. இப்ப அவ்வாறான பாதுகாப்புகள் எமக்கு இருக்காதிருந்ததனின் வடகிழக்கு மாகாணங்கள் கடந்த 15 வருடங்களில் என்றோ முழுமையாக சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் மறக்கக்கூடாது. இப்ப கிட்டடியிலேயும் யுஎன்ல இருந்து வந்த அந்த லேடி சில விடயங்களை சொல்லிவிட்டு போனார். அந்த அந்த ஐக்கிய நாடுகள் இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், தங்களுடைய கவனத்தை இங்கு திசை திருப்பி இருக்கின்றார்கள் என்று அறியும் போது அரசாங்கம் கொஞ்சம் பயப்படும். இல்லையென்றால் முழுமையாகவே எங்களை சிங்கள பௌத்தத்தின் நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு இருப்பார்கள். அதோட இன்னொன்று சொல்ல வேண்டும். இந்த ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு அதிகாரங்கள் அனைத்தையும் பெரும்பான்மையினர் தங்கள் கரங்களிலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இன்று இலங்கையில் நடைமுறையில் இருப்பது ஒரு இனவழி அரசாட்சி. அது உங்களுக்கு தெரியும். அதாவது எத்னோக்ரசி என்று, அதாவது சிங்களவரின் அரசாங்கம் சிங்களவருக்காக சிங்களவரால் நடத்தப்படும் அரசாங்கம். டெமோக்ரஸி என்று கூறும்போது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் என்ற மாதிரி இது சிங்களவருக்காக நடத்தப்படும் ஒரு அரசாங்கம். நமது அரசியல்வாதிகளின் இயலாமையும் சர்வதேச நாடுகளின் இயலாமையும் நாட்டினுடைய இனவழி ஆட்சி நடத்தும் பெரும்பான்மையின அரசியல்வாதிகளால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது நாங்கள் ஒன்றும் செய்யலைன்னு நீங்க சொல்லும் போது அதற்கு காரணம் பலமான அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தின் கையிலே இருக்கின்றது என்பது. அரசியல் யந்திரத்தை முழுமையாகவே அவர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள். நெருக்குதல்கள் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் தமது பிடியை தளர்த்த மாட்டார்கள். போர்க்காலங்களிலே அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் யாவும் நெருக்குதல் பாற்பட்டது. புலிகள் இருந்தார்கள், அவர்கள் பேசினார்கள், அதன் காரணத்தினால் அவர்கள் சரி இப்படி நான் செய்யறோம், அப்படி செய்யறோம், அக்ரிமெண்ட், கம்யூனிகே, அப்படி இப்படி எல்லாம் வந்தது. போராளிகளின் கரங்கள் தளர அரசாங்கங்கள் தாம் முன்னர் செய்த வாக்குறுதிகளில் இருந்து விடுபட தொடங்கி வாக்குறுதிகளை மறந்தன. திரும்பவும் உலக ரீதியாக இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்குதல்கள் அதிகரித்தால்தான் சிங்கள அரசியல்வாதிகளின் மனோநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே நீங்கள் வெறுமனே தமிழ் அரசியல்வாதிகளையோ அல்லது சர்வதேச நிறுவனங்களையோ குறை கூற முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஹண்டர் என்ற பொறியில பிடிபட்டாக்கள் மாதிரித்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிறது ஒரு ஒற்றையாட்சி அரசியல் அதன் காரணத்தினால்தான் நாங்கள் இந்த இவ்வாறான ஒரு பிரச்சனைப்பட்ட இடத்திலே இருக்கு. நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது இலங்கை அரசாங்கம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக எல்லோராலும் 72 ஆண்டுகளாக நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆனால் இந்த நிலையில் பாருங்கள், இப்ப தமிழர் தாயகத்தை எடுத்து பார்த்திருக்கின்றார். வடக்கு கிழக்கை பொறுத்த மட்டும் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. தமிழர்கள் ஒரு பார்வையாளர்களாக, பங்காளிகள் இல்லாமல் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். சர்வதேச நாடுகள் அங்கே கூறு போட்டு தமிழர்களுடைய வளங்களை சுரண்டி செல்கிறார்கள். அவை எவ்வளவு காலத்துக்கு தமிழ் மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்க போகிறார்கள்? நாங்கள் இங்கே உயிரோடை தமிழில் நிறைய தடைகள் பேசியிருக்கின்றோம். தமிழ் மக்களிடம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லை, ஒரு மெக்கானிசம் இல்லை, ஒரு ரோட் மேப் இல்லை, அதற்கான ஒரு செயல் திட்டம் இல்லை என்றால் எவ்வாறு இங்கிருந்து தமிழ் மக்கள் நகர்ந்து செல்வது, அவர்களுடைய அபிலாஷைகளை பெற்றெடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் ஐயா? இதற்கு என்ன காரணம்? அதாவது ஏன் ஒரு பொதுவான பொறிமுறையை, கட்சிகளுக்கிடையில் நிச்சயமாக கொள்கைகள், திட்டங்கள் எல்லாமே இருக்கத்தான் வேண்டும், ஆனால் தமிழ் மக்களுக்கு என்ற ஒரு பொதுவான ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், பொதுவான ஒரு மெக்கானிசம் இருக்க வேண்டும். ஏன் அதை நாங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கின்றோம்? தற்போது அதைத்தான் நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். அதாவது சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் நான் ஏற்கனவே கூறியது போன்று இதைத்தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற முறையிலே நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். மக்களை ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர்களுடன் பேசி சில விடயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தி, ஏன் பொது வேட்பாளர் தேவை, நீங்கள் அதற்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய ஒற்றுமை தேவையான ஒரு விஷயம். பல விஷயங்களிலே எங்கள் கட்சி ரீதியாக நாங்கள் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடும், ஆனால் நாங்கள் மக்கள் என்ற முறையிலே ஒருமித்த மக்கள். எங்களுக்கு நன்மை வந்தாலும் அது எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்கும், தீமை வந்தாலும் அது எல்லோருக்கும் கிடைக்க போகுது. ஆக அந்த விதத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரு இன மக்கள் என்ற முறையிலே மக்களை ஒன்று சேர்த்து கொண்டு செல்லும் ஒரு செயற்பாட்டிலே சிவில் சொசைட்டி, சிவில் சமூகம்
நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் கேட்கும் விடயம் சம்பந்தமான முதல் படியை நாங்கள் எடுத்து விட்டோம். இந்த பொது வேட்பாளர் என்பது வெறுமனே எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை மாற்றம் வெளியில கொண்டு வர்றதுக்காக அல்ல. அதை வைத்து தமிழ் மக்களிடையே ஒருங்கிணைந்த ஒரு சிந்தனையை அவர்கள் ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள். ஆகவே இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளே வேற்றுமைகளை பெரிதாக பெரிதுபடுத்தி தங்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடும். ஆனால் அதற்காக சிவில் சமூகம் அதை கண்டும் காணாமலும் தங்களுடைய வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். சிவில் சமூகமும் அரசியல் சம்பந்தமான விடயங்களிலே ஊக்கம் அல்லது தெளிவு இருக்கும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து வருங்காலத்திலே நீங்கள் கூறுவது போன்று ஒரு மெக்கானிசத்தை அவர்கள் உண்டு பண்ணுவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஐயா. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். நீங்கள் நீண்ட நேரமாக என்னோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக இன்னொரு பொது தேர்தல் ஒன்று விரைவில் நெருங்கி வருகின்றது. கடந்த தேர்தலின் பொழுது மக்கள் மாற்றத்தை தேடி உங்களையும் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் ஆதரித்தார்கள். தமிழர்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டது. தாயகத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழர்களிடம் வரும் விமர்சனங்கள் என்னவென்று சொன்னால், இருவரின் தேர்தல் வெற்றி படும் தோல்வியை தந்துள்ளது என்று கூறுகிறார்கள். இது ஒரு பொதுவாக பேசப்படுகின்றது. இந்த மதிப்பீடு சரி என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக உங்களால் ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தேர்தலிலே ஓரிருவரின் தேர்வு பலத்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று தவறான அபிப்பிராயத்தை நீங்கள் கொண்டுள்ளீர்கள். ஓரிரு கோடைக்கால பறவைகளின் வருகை கோடை வந்துவிட்டது என்று கூற முடியாது. coming in of one sparrow or two sparrows is not going to be called as summer has come set in. எமக்கும் பல வரையறைகள் இருக்கின்றன. கஜேந்திரகுமாரோ எனக்கோ யாருக்கோ ஸ்ரீதரன் அவர்களுக்கோ வரையறைகள் உண்டு, தடைகள் உண்டு. ஏனென்றால் நாங்கள் யுத்தத்துக்கு பின்னரும் ஒற்றையாட்சி அரசியல் யாப்பின் கீழே தான் வாழ்ந்து வருகின்றோம். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதிகாரம் இருக்கின்றது அரசியல் சிங்கள அரசியல்வாதிகளின் கையிலே. ஆகவே பாராளுமன்றத்தில் ஒரு இன ஆட்சி சூழலில் தான் நாங்கள் இயங்குகின்றோம். எல்லாம் சிங்களத்திலே தான் நடந்து கொண்டிருக்கும். அது இந்த டிரான்ஸ்லேஷன் கூட சரியாக செய்ய மாட்டார்கள். நமது கருத்துக்களை உறக்க அங்கு தெரியப்படுத்தினாலும் இனவழி ஆட்சி சிந்தனைகளை எம்மால் மாற்ற முடியாது இருக்கின்றது. நெருக்குதலால் மட்டும்தான் அரசாங்கத்தின் மனோநிலையை மாற்றலாம். இது எப்பொழுதுமே நான் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றேன். எமது புலம்பெயர் உறவுகளும் நாமும் எமது நலன் விரும்பிகளும் ஒன்று சேர்ந்து அவற்றை வகுத்து நடைமுறைப்படுத்துவதாலேயே நாம் வெற்றி அடைய முடியும். அதாவது நீங்களும் இது சேரோலும் நானும் சேரோலும் ஒரு விதமான ஒரு மெக்கானிசத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதில் நாங்கள் தவறி இருக்கிறோம். நீங்கள் உங்களோட பாட்டில் இருக்கிறீங்க, நாங்கள் எங்களோட பாட்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு கட்சி வெவ்வேறையா இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய வருங்காலத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா தமிழ் மக்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் செய்ய தவறிவிட்டோம். இனியாவது செய்து கொண்டு வருவோம். என்னை பொறுத்தவரையில் என்னால் இயலுமான வரையில் நான் எனது கடமைகளை செய்து கொண்டு செல்கின்றேன். கேள்வி பதில்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டு வருகின்றேன். பல சிங்கள மக்கள் அதை வாசித்து விட்டு பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வெளிநாட்டு அரசாங்கங்களின் அரச பிரமுகர்களுடன் இணைய வழி தொடர்புகள், கருத்து பரிமாற்றங்கள் இவற்றை நடத்தி கொண்டிருக்கின்றேன். பல ஐரோப்பிய நாடுகளின் அரசியல் பிரமுகர்களுடன் அதெல்லாம் செய்து கொண்டு வருகின்றேன். உள்நாட்டு வெளிநாட்டு ஊடக செவிகள், இப்ப உங்களோடு செய்வது போன்ற ஊடக செவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். தமிழர்களுக்கு நடந்தவற்றை நூல் ரூபமாக எமது கட்சி வெளியிட்டுள்ளது, அது உங்களுக்கு தெரியும். அதையும் செய்து கொண்டு வருகின்றோம். மக்கள் பிரச்சனைகளை உரியவர்களிடம் கொண்டு சென்று பலன் காணுறதுக்கு என்ன செய்யலாம் என்று அதுக்கும் நடவடிக்கைகள் எடுக்கின்றோம். பாராளுமன்றத்தில் உரைகள் உரைத்தல் போன்ற பல நடவடிக்கைகளிலே ஈடுபட்டு வருகின்றன. பாராளுமன்றத்தினுள் எங்களால் வெட்டி பிடுங்க முடியாது என்பதை நீங்கள் மக்களாகிய நீங்கள் எல்லோரும் உணர வேண்டும். எனது பதவியை எமது மக்கள் நலனுக்காகவே பாராளுமன்றத்திலும் அதற்கு வெளியேயும் பாவித்து வருகின்றேன். நான் நினைக்கிறேன் கஜேந்திரகுமாரும் அவ்வாறுதான் செய்யக்கூடும். ஆனால் தீர்வு என்பது எல்லோரது ஒருங்கு சேர்ந்த முயற்சிகளால் தான் எட்டப்படலாம் என்பது என்னுடைய கருத்து. ஐயா, நீங்களோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ தமிழ் மக்களுடைய தீர்வை பெற்றுத்தர போகிறார்கள் என்று உங்களுக்காக ஆதரவு வழங்கவில்லை. மாறாக என்ன எதிர்பார்த்தார் என்றால்,
உங்களிடம் இருக்கின்ற அந்த அறிவு பலம், உங்களிடம் இருக்கின்ற அந்த ஆற்றல், அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருக்கின்ற ஆற்றலும் அறிவும், இவற்றை கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் ஒரு பொதுவான ஒரு ஃப்ரேம்வொர்க், ஒரு பொதுவான திட்டத்தை உருவாக்கும் பொழுதுதான் தமிழ் மக்கள் எவ்வாறு இந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற அவர்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். இப்ப நீங்க பாருங்கள், நீங்களே கூறினீர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் தமிழ் மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது, ஒரு கட்சியால் தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது, ஒரு அமைப்பினால் தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக கூறினீர்கள். அந்த நிலையைத்தான் எதிர்பார்த்தோம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற. அதாவது கலெக்டிவாக நாங்கள் ஏன் செய்யும் கூறுங்கள். ஒரு அளவுக்கு அது நாங்கள் செய்திருக்கின்றோம். அதாவது திரு சம்பந்தனையும் சேர்த்து நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகத்துக்கு எங்களுடைய பல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கடிதம் எழுதியிருந்தோம். மோடிக்கு சில விஷயங்களை தெரியப்படுத்தி இருந்தோம். இந்தியாவுக்கு போய் அவர்களுடைய பல்கலைக்கழகங்களிலே முக்கியமானவர்கள் சந்தித்து பல விஷயங்களை சொல்லியிருந்தோம். எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் உலகறிய செய்வதன் மூலமாகத்தான் உலகத்து மக்களினுடைய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, யுஎன்ல இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்த நாடுகள் ஒரு 20-25 பேர் இருந்தது. இப்ப அது குறைஞ்சு கொண்டு வர்றதை நல்லா பார்த்து கொள்ளலாம். அது அங்கிருக்கின்ற மக்கள் செய்கிறது செய்கையும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி அந்தந்த நாடுகளினுடைய அரசியல்வாதிகள், அரச அலுவலர்கள் எல்லோருக்கும் அதை பற்றி கூறுவதால் தான் இது நடந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது கூட ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்தவர் முள்ளிவாய்க்காலுக்கு வந்து சில விடயங்களை தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு செல்லுகின்றார். ஆகவே நாங்கள் எங்களால் செய்யக்கூடியவற்றை செய்து கொண்டுதான் போகின்றோம். இது சம்பந்தமாக ஒரு ஒருமித்த செயற்பாடு எல்லோருக்கும் இடையே நடக்க வேண்டிய ஒரு அவசியம். இப்ப நீங்கள் கூறுவது சரி. அதாவது பல நாடுகளோடு நாங்கள் பேச வேண்டும், தூதுவரங்களுக்கு போய் சென்று எங்களுடைய இல்லங்களை தொடர்ச்சியாக கூற வேண்டியதெல்லாம் முக்கியமான விடயங்கள் தான். ஆனால் இப்ப பாருங்கள், நீங்கள் இன்னும் சிலர் இந்தியாவுக்கு சென்றவுடன் இன்னும் ஒரு தரப்பினர் கூறுவார்களா, இவர்கள் இந்தியாவுடைய காலில் பேல் விழுகிறார்கள் என்று. இன்னும் ஒருவர் அமெரிக்காவுக்கு பின்னால் போவார்கள். அப்படி ஒரு குழப்ப நிலையை, ஒருவருடைய கருத்துக்கு இன்னொருவர் குழப்பத்தை ஏற்படுத்தும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது மக்கள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். அதுவும் இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு என்ன செய்வது, ஒரு வழிகாட்டில் இல்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த விடயங்களை, உறவுகள் வானொலியில் பகிர்ந்து கொள்ளும் விடயங்களைத்தான் நான் உங்களோடு இன்று பகிர்ந்திருந்தேன். ஏனென்றால் இல்லை சரி, நான் ஒரு கருத்தை சொல்கின்றேன். அது எங்களுடைய பாரம்பரிய குணம். சேர சோழ பாண்டியர் என்று பிரிஞ்சிருந்தோம். பிறகு ஜிஜி பொன்னம்பலம் எஸ்ஜேவி செயல்நாயகன் பிரிஞ்சிருந்தோம். பிறகு இப்படி வந்து பிறகு பிரபாகரன் அண்டி பிரபாகரன் என்று பிரிஞ்சிருக்கும். அது எங்களுடைய பூர்வீக சொத்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் பேசிக்கொண்டு போறது. ஆனால் இந்த நிலையிலும் கூட நாங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட விடயங்களிலே எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமா என்பது சம்பந்தமாகத்தான் நான் பல விடயங்களில் அவ்வாறு செய்துதான் அவர்களுடைய கையெழுத்தை எல்லாம் பெற்று கடிதங்கள் எழுதக்கூடியதாக இருந்தது. சரி, அதுதான் என்னுடைய நிறைவு கேள்வி என்னவென்றால், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவி விக்னேஸ்வரன், ஏனைய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவர்களை சேர்த்து ஒரு பொதுவான விடயத்துக்கு, அதாவது கட்சிகள் இருக்கத்தான் வேணும், அவர்களுடைய வேறு கொள்கைகள் திட்டங்கள் இருக்கத்தான் வேணும், ஆனால் ஒரு பொதுவான திட்டத்துக்கு எல்லோரையுமே ஒன்று சேர்க்க முடியுமா என்றால், நீங்கள் ஏற்கனவே முயற்சி எடுத்தீர்கள், அந்த முயற்சி தோல்வி அடைந்து விட்டது என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் கூறினார்கள் நாங்கள் அதை உடைத்து விட்டோம் என்றும் கூறுகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப எப்படி இதை நீங்கள் கையாள முடியும்? ஆண்டுகள் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை. உண்மை. தற்போது சிவில் சொசைட்டியினுடைய அங்கத்தவர்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். அதிலும் பிரச்சனைகள் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் இருந்து கொண்டு, நாங்கள் தானே அரசியல்வாதிகள், மக்களினுடைய பிரதிநிதிகள், எங்கள்கிட்ட கேட்காமல் ஏன் சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் இதுல இது பண்ணினோம், அவைக்கு மக்களுடைய ஆதரவு கிடைத்ததா, வாக்கு கிடைத்ததா என்று கேள்வியில் எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நாங்கள் எங்களை யூனிஃபை பண்ணி, எங்களை ஒற்றுமைப்படுத்தி கொண்டு செல்வதற்காக என்னென்ன நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டுமோ அவற்றை செய்ய வேண்டும். இப்பொழுது செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு அது பயன் தரும் என்பது என்னால் கூற முடியாது. ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற அந்த தடைகளையும், அரசியல் ரீதியான, அரசியல் யாப்பு ரீதியான பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நாங்கள் உடைத்தெறிந்து கொண்டு உடனே போக முடியாது. அதற்கு அனுசரித்துத்தான் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட வேண்டும். உதாரணத்துக்கு சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் இருக்கின்றது. நாங்கள் ஏதாவது கொஞ்சம் பலமாக தமிழ் மக்களுடைய
சுயாட்சியை சுயநிர்ணய உரிமையை நாங்கள் கூற வந்தோமானால் அதை வேறு விதமாக அவர்கள் எடுத்து அதற்கான நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடும். ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இடையிலே தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்கள் தாங்களாகவே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு நிலைமை இப்பொழுது வந்திருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் எங்களுக்குள்ளே பிரிந்து கொண்டு போனால் எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் மிகவும் கஷ்டமான நிலைக்கு பரப்புகின்றார்கள். முழு நாடும் சிங்கள பௌத்தமாக மாறிவிடும். ஆக தமிழ் மக்கள் இனி வெளிநாடுகளிலே உங்களை போல இருக்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கும் தமிழர்கள் தான் இருப்பார்கள். வேறு இங்கு தமிழர்கள் இருக்க மாட்டார்கள். இங்கே இருந்து எத்தனையோ இளைஞர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள் வெளியிலே. என்னுடைய காணிக்கு அடுத்த காணியில இருக்கிறவர் இருந்தா போல வெளிநாடுகளுக்கு போன ஒரு 10 லட்சத்துக்கு மேல செலவழிச்சு வெளிநாடு ஒன்றுக்கு போயிருக்கின்றார். அங்க இருந்தோட டெலிபோன் பண்ணி நான் இங்க வந்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்றேன். அப்ப ஏன் போறீங்கன்னா, இல்ல அங்க இருந்து ஒன்றும் செய்யலாது, இங்க இருந்து ஏதாவது நாங்கள் பிழைக்க முடியும் என்ற முறையில போடுவேன். ஆகவே அரசியல் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய மேம்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஒருமனே அரசியல் ரீதியாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்திலே மக்களினுடைய சிந்தனை வேறு விதமாக போவதும் இளைஞர்களுடைய சிந்தனை வேறு விதமாக போவதையும் நாங்கள் கருத்திலே எடுக்க வேண்டும். ஆகவே அதைத்தான் ஒரு ஆபத்தான விடயமாக பார்க்கிறார்கள் என்று வானொலி நேயர்களும் கூட கூறினார். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இளைஞர்களுக்கு அருகே இல்லை, அவர்களுக்கும் நிறைய இடைவெளி இருப்பதனால் அவர்களுக்கு வழிகாட்ட முடியாமல் இருக்கின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட நேயர்கள் வந்து கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். உண்மை, அது நான் இல்லையென்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு தெரிவுபட்டு செய்யப்பட்டவுடன் நாங்கள் மக்களிடம் இருந்து கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் எங்களுடைய அந்த கட்சியினுடைய நிலைமையையும் கட்சியையும் பாவித்து தனிப்பட்ட முறையிலே சில நன்மைகளை பெறுவதற்காக எங்களுடைய தலைவர்கள் நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதால் இவ்வாறான ஒரு விடயம் நடைபெறுகின்றது. அதை அவர்களே யோசித்து தங்களை மாற்றிக்கொண்டாலே ஒழிய இப்பொழுது அதை அல்லது அடுத்த முறை எல்லாரையும் நீங்கள் தூக்கி வெளியிலே அனுப்பவும் அதுக்குரிய இளைஞர்களை கொண்டு வர வேண்டும். அதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அதைத்தான் இங்கே கூறிக்கொண்டு வந்தார்கள். ஐயா, மிகவும் சிறப்பு. உங்களோடு இவ்வளவு நேரமும் உரையாடியதற்காக நீங்கள் கூறினீர்கள் தமிழர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் என்று கூறினீர்கள். எப்பொழுதோ சிந்தித்திருக்க வேண்டும், எப்பொழுதோ செயல் திட்டத்தை உருவாக்கி இருக்க வேண்டும். இனியும் காலம் தாமதிக்கவில்லை என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் மனம் திறந்து எங்களோடு உரையாடியதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உறவுகளோடு உங்களை உரையாடுவதற்கு நான் ஒழுங்கு செய்வேன். அப்பொழுது வந்து நீங்கள் உரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி, எல்லோருக்கும் வணக்கம்.